அழகாக ஆடியை என்னை வரவேற்றது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இந்த பகுதியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை. தருமபுரினாலே தண்ணி எங்க போனாலும் தண்ணி இல்லை, தண்ணியும் இல்லை, வேலையும் இல்லை. வேலை இருக்கா? அதுவும் கிடையாது, வேலை கிடையாது. விவசாயமும் இல்லை, தொழிற்சாலைகளும் இல்லை. அப்ப தருமபுரியில என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா வெறும் மதுக்கடை, போதைக்கடை இருக்குது. அதை ஒழிச்சுட்டா நல்லா இருக்கும். எங்க போனாலும் அதான் கேக்குறீங்க. நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தண்ணீர் பிரச்சனைக்காக எத்தனையோ போராட்டங்களை செய்து தண்ணீர் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக தருமபுரி சிப்காட்ல நிறைய தொழிற்சாலைகளை அமைத்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. அதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்கள வேலைக்கு உட்கார வச்சுட்டா படிச்ச இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, அவங்க நல்லா கௌரவமா வாழ்வாங்க. அதே சமயம் இந்த போதை பழக்கம், மது பழக்கத்தை ஒழிச்சிட்டாலே மகளிர் அவங்க நிம்மதியா இருப்பாங்களா இல்லையா? நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு தானே எல்லாரும் வாழறோம். அந்த நிம்மதியான வாழ்க்கையும் மகளிர் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இப்ப எங்கேயுமே கிடையாது. தர்மபுரியில தண்ணி இல்ல, மகளிர் பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லை. அதானே? எந்த சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க, பெண்கள்னாலே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. அதனால அதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும், மதுவை ஒழிக்கணும், போதை பழக்கத்தை ஒழிக்கணும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதனாலதான் நல்ல திட்டங்களை தர்மபுரி நோக்கி வந்திருக்குது. தர்மபுரி மாவட்ட மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்தது மாம்பழ சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி எப்படி கொண்டு வந்தாங்க? நம்ம அமைச்சரா இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி அவர்கள் இருக்கும் பொழுதுதான் தர்மபுரிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியை கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். அதனால அதே போல 108 ஆம்புலன்ஸ் கிராமத்துக்கு வருது. அந்த ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க ஓடுது. தர்மபுரி மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஆம்புலன்ஸ் ஓடுது. தமிழ்நாட்டுக்கு 1350 ஆம்புலன்ஸ் வண்டிங்க டெல்லியில இருந்து நான் உங்க அண்ணன் அனுப்புறாரு. எதுக்கு? நம்ம கிராமப்புற மகளிர் நல்லா இருக்கணும்னு. அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி கையெழுத்து போட்டாரு. ஆனா அதை கொண்டு வந்தது நீங்க தான். உங்களாலதான் அந்த திட்டம் வந்தது. நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதனால ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்படுகிறது. தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வருது. மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை கொண்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. இத மாதிரி எத்தனையோ நல்ல திட்டங்களை தர்மபுரிக்கு தந்த சின்ன மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி அவர்கள், அதுல இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இவ்வளவு வேலை செய்யறாங்க. இப்ப தொடர்ந்து இன்னும் தர்மபுரிக்கு நம்ம வேண்டியது தண்ணி, வேலை வாய்ப்பு. இது ரெண்டுத்தையும் வரணும்னா நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி கட்டில் அமர வேணும். அவர் நிறைய திட்டம் மகளிருக்கு சொல்லியிருக்கிறார். 10,000 வங்கி கணக்கில் போடப்படும், 2,000 ரூபாய் அவங்க மகளிர் ஊக்கத்தொகையாக எல்லாருக்கும் வழங்கப்படும். முன்னாடி என்ன பண்ணாங்க? இந்த ரேஷன் கார்டுக்கு கொஞ்சம், அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம், அப்படிலாம் இல்லை. எல்லா மகளிருக்கும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகை. அதே போல 2,000 ரூபாய் பெரியவங்களுக்கு பென்ஷன் தொகை உயர்த்தி தரப்படும். ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் இலவசமாக தரப்படும். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். அதே போல 3 கேஸ் சிலிண்டர்கள் வருஷத்துக்கு தரப்படும். கல்வி கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி. அதான் நம்ம விவசாயத்துக்கு வேணும். எத்தனையோ விவசாயத்துக்காக தான் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அதனால சம்பளமும் கொடுக்கப்படும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மகளிருக்கான சிறப்பு திட்டங்கள். அதை விட முக்கியமான திட்டம் காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டியதுதான் எங்க வேலை. காவிரி உபரிநீர் திட்டம் வந்தா தண்ணி பிரச்சனை தர்மபுரியில இருக்காது. அதே போல மருத்துவர் அன்புமணி என்ன சொல்லிட்டாரு? தொழிற்பேட்டை சிப்காட் சும்மா கிடக்குது, அதுல கொஞ்சம் தொழிற்சாலைகளை உருவாக்கி பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும். அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு பத்தி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகம் பேசிட்டு இருக்கிறோம். இடம்
வாங்க வலிவிடுமா நீங்க எதுக்கு பின்னாடி வரீங்க பார்த்து